வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் பசங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பிரெட் சில்லி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த பிரெட் சில்லி செய்கிறதுக்கு நம்ம எண்ணெயில் எதுவும் ஃப்ரை பண்ணாமல் ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நான் இதில் செய்து காட்டியிருக்கேன். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். கேப்சிகம் பாதி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியை நறுக்கின கொத்தமல்லி, 2 தக்காளி நான் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சு பிரெட் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ப்ரெட்டை எண்ணெயில் பொரிச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக இந்த மாதிரி நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதே போல் மற்ற பிரெட் ஸ்லைசஸும் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் எல்லாமே டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறட்டும். கலர் மாறினதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேப்சிகமும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இன்னும் இதில் உங்களுக்கு வேணும்னா இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் கேப்சிகமும் கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம 2 தக்காளியை அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளியை நீங்கள் கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ப்ரெட்டில் மசாலா நல்லா கோட் ஆகி வரும். தக்காளி சேர்த்துட்டு இந்த ப்ரெட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 நிமிஷத்துக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி இருக்குது. நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். கலந்துட்டு நம்ம ப்ரெட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட் டோஸ்ட் பண்ணி ரெடியாக இருந்ததுன்னா நம்ம 10 நிமிஷத்துலேயே இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சோயா சாஸ் கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டியான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.